வணக்கம். ஸோ மாடலிங் பற்றி என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அண்ட் மெனி ஆஃப் யூ ஆர் சேயிங் இட்ஸ் யூஸ்ஃபுல். எங்களுக்கே தெரியாத விஷயங்கள் போடுறீங்க அப்படின்னு ஐம் கிளாட் டு ஹியர் அபவுட் தட். ஸோ டுடேஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா மாடலிங் அண்ட் க்ரூமிங் இந்த ரெண்டையுமே அப்படி கலந்து ஆஸ்பைரிங் மாடல்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கலாம். இது வந்து ஒரு வெரி காமன் கொஷின் தட் ஐ கெட். ஓகே, அதாவது மேம் எப்படி நீங்கள் மாடல் ஆனீங்க, எப்படி மாடல் ஆகணும், மாடல் ஆகணும்னா என்ன பண்ணணும், இல்லை மாடலிங்க்குனா நான் எங்கே போகணும். யூனோ people are totally unaware or sometimes confused. Modeling career எப்படி, how does it work, அது வந்து how you should change yourself or அது எங்கே it starts all of a sudden அப்படிங்கிறது வந்து many people are not aware. Many young boys and girls are not aware. They are just thinking that மாடலிங்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் போல், நம்ம வந்து ஒரு ரெஸ்யூமே எடுத்துகிட்டு ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூ போகிறது மாதிரி அங்கே போகணும், நமக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும், நமக்கு ஜாப் கிடச்சிடும், நம்ம ஒன் ஃபைன் டே மாடல் ஆகிரும் அப்படின்னு எடுத்தாங்க. பட் கைஸ், ஆன் த கான்ட்ரரி, திஸ் modeling, when you take it up as a career, it requires lot of work to be done by you. ஹோம் ஒர்க் ஆர் செல்ஃப் ஒர்க்குன்னு சொல்கிறேன். அதை பற்றி தான் நம்ம வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். தோ மாடலிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குனாலும் இன்றைக்கி வந்து க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மாடல்ஸ். நான் வந்து க்ரூமிங் பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு பேசிக்கான செல்ஃப் கேர் ரொட்டீன், பர்சனல் ஹைஜீன், அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கும் இருக்குது, நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இஃப் யூ ஆர் அன் ஆஸ்பைரிங் மாடல், மாடலிங் கேரியராக எடுத்துக்கணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு ஆக்டிங் அப்படி போகணும், அதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன, ஹவு ஷுட் ஐ க்ரூம் மை செல்ஃப் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோ. பட் பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, லெட் மீ டெல் யூ சம்திங். இப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மீ. ஓகே, லைக் 4 or 5 years பேக், ஆல்ரைட், ஒரு 2015 2016 இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மீ டுடே. ஸோ இதுவும் நான் தான், இதுவும் நான் தான். Okay, I just wanted you guys to know the difference between what it takes to be a model. ஒரு நார்மல் ஹியூமன் மாடல்னு நம்ம தனியாக எடுத்து பார்க்கணும்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே பார்ப்பீங்க. இங்கே ஐ எம் நாட் க்ரூம்ட், ஐ எம் நாட் லுக்கிங் குட்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ஐ எம் லுக்கிங் குட் ஹியர் as an entrepreneur, as a designer, whoever I was. பட் இங்கே நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறதுலையோ இல்லை ஒரு லுக்லேயோ they will say or you are model, you are model ஜெனிஷா ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ரெஸ்யூமே, ஒரு சர்டிஃபிகேட் தான் உங்கள் ஃபேஸ், உங்கள் அப்பியரன்ஸ் மாடலிங்கில், which takes this pathway or bridge called grooming. இந்த ஜெனிஷாவாக இருந்தவங்க இதுவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்குது தெரியுமா, அதுக்கு பேர் தான் க்ரூமிங். ஸோ க்ரூமிங்கில் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது, ABCs of grooming. If you want to note it, you can note it. First is appearance. A stands for appearance. So you have to work on your appearance, guys. நீங்கள் எப்படி இருந்தாலும், நான் இப்படி இருக்கேனே ஸோ ஐ கான் பிகம் அ மாடல் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த அப்பியரன்ஸை நீங்கள் எப்படி க்ரூம் பண்ணணும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், if you want to become a model. Second thing is B stands for behavior. Behaviorனா நிறைய விஷயங்கள் இருக்குது. Nobody becomes a model, a professional model in a day or a month. Okay, it takes time, it takes months, sometimes it takes years. அதுக்கு வந்து the second thing called behavior ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் ஆட்டிடியூடாக இருக்கட்டும். க்ரூமிங்கிறது நாட் ஜஸ்ட் அபவுட் தி அப்பியரன்ஸ், உங்கள் இன்னர் பீயிங்லேருந்தே நீங்கள் க்ரூம் ஆகணும் டு பிகம் அ மாடல். தட்ஸ் வாட் வி கால் அஸ் பிஹேவியர். அண்ட் C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன். உங்கள் ப்ரொனன்சியேஷனாக இருக்கட்டும், டிக்ஷனாக இருக்கட்டும், யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்னு தான் நீங்கள் மாடல்னு கிடையாது. ஈவன் இஃப் இட்ஸ் தமிழ், நீங்கள் வந்து ஒரு எனி ரீஜனல் லாங்குவேஜ், அதை எப்படி நீங்கள் எலோக்வெண்ட்டாக, நீங்கள் வந்து ஸ்டைலிஷாக, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எத்திக்கல் ப்ரொஃபஷ்னலி நீங்கள் வந்து அதை டெலிவர் பண்ணுறீங்கிறது கம்யூனிகேஷன். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்டுமே க்ரூமிங்கில் வரும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹவு டு பிகம் அ மாடல் ஆர் த பேசிக் எசென்ஷியல் க்ரூமிங் டிப்ஸ் ஃபார் ஆஸ்பைரிங் மாடல்ஸ். ஸோ லெட்ஸ் கோ இன்டு டுடேஸ் வீடியோ. வெல்கம் டு Jenny's World. My first point is about the basics of grooming. Guys, all of you know, உங்களுக்கு தெரியாதுன்னா நான் வந்து ஜென்ரலான ஒரு பேசிக் க்ரூமிங் வீடியோ வந்து நான் இந்த போட்டிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் லிங்க் அண்ட் யூ கேன் சி. அது இருந்து இட் கம்ஸ் ஸ்கின் கேர். கண்டிப்பாக ஆஸ் அ மாடல் உங்களோட ஸ்கின், யூ ஷுட் ஹாவ் அ குட் ஹெல்த்தி ஸ்கின், ஒரு வெரி ஹெல்த்தி ஹேர் இருக்கணும், லீன் பாடி இருக்கணும், நல்ல ஒரு ஃபிட்டான பாடி இருக்கணும், பர்ஃபெக்ட் நெயில்ஸ் இருக்கணும், டென்டல் ஹைஜீன் நீங்கள் பார்த்துக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணணும், நல்லா ஸ்லீப் பண்ணணும், தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ இதெல்லாம்
இதெல்லாம் the same thing, you know, அது அரைச்சமாவே அரைக்கிறது மாதிரி. Again, I don't want to repeat all those things. ஒரு மாடல் எப்படி ஒரு நார்மல் பர்சன் பார்த்துக்கணுமோ அதே மாதிரி ஒரு மாடலுக்கு வந்து யூ ஷுட் நோ ஹேவிங் அ கிரேட் ஸ்கின், நல்ல ஒரு ஹேர், ஸ்டைல்டு ஹேர், நெயில்ஸ், யுவர் அப்பியரன்ஸ், யுவர் பாடி, யுவர் ஒர்க் அவுட் ரொட்டீன், டயட் ரொட்டீன், ஸ்லீப், இதெல்லாம் ரொம்ப பேசிக். இது யூ ஹாவ் டு டேக் கேர். பட் உங்களுக்கு அது இன்டெப்த்தாக பார்க்கணுன்னா அது பேசிக்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் இட் அவுட். நான் வந்து மற்ற பாயிண்ட்ஸை தான் எம்ஃபசைஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மாடல்ஸ். அது லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். பிகாஸ் லாஸ்ட் பாயிண்ட் தான் மெயின்லி உங்களுக்கு அந்த மாடலிங் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு அதை கரியராக எடுத்துகிட்டு போகணும்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஆர் யோர் வார்ட்ரோப் அப்டேஷன். அப்டேட் யுவர் ஃபேஷன் அண்ட் வார்ட்ரோப். இதுக்கு அகேன் நான் சேம் என்னோட எக்ஸாம்பிளையே நான் கொடுக்குறேன். ரேதர் தேன் டேக்கிங் சம் அதர் செலிபிரிட்டி ஆர் அ மாடல், நான் என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் செல்ஃப் என்னோட ஜேர்னியை காட்டினாலே உங்களுக்கு யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். ஸோ அகேன் ஐ எம் டேக்கிங் another பிக்சர். ஓகே, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த 2016-17 அந்த டைமில் வந்து உள்ள பிக்சர், திஸ் ஒன். And this one பார்த்தீங்கன்னா yes, the Janisha you see on screen as well as my latest pictureன்னு சொல்லலாம். இது வந்து என்னோட மாடலிங் ஷூட் பிக்சர்லாம் கிடையாது. நார்மலி நான் வெளியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோட மொபைலில் எடுத்த ஒரு பிக்சர். சரி, இந்த கைஸ் இந்த 2 பிக்சர்ஸ்க்குமே நீங்கள் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் பாருங்கள். என்னோடய ஷூஸ்லேருந்து என்னோடய ஆக்சசரிஸ்லேருந்து நான் என்னோடய ஸ்டைல் பண்ணியிருக்க விதம் பாருங்கள். இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு டெய்லி ப்ரொஃபஷனல் ஒரு ஒர்க்குக்கு போகிறவங்க, நான் பிகாஸ் ஐ வாஸ் அ டிசைனர், நான் வந்து என்றைக்கும் நான் வந்து ஆஃபீஸில் போய் இருப்பேன், அதுக்கு ஃபைன். பட் டுடே most of the places wherever I go, this is how I dress, which gets me identified as a model. As I said, in the ABCs of grooming, appearance matters. அப்பியரன்ஸுங்கிறது ஜஸ்ட் உங்களோட பேசிக் க்ரூமிங் மட்டும் கிடையாது. உங்கள் வார்ட்ரோப், உங்கள் ஃபேஷன், உங்கள் க்ளோதிங்கை நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணால் தான் you will be seen as a model and you will feel as a model. ஒரு everyday people, ஒரு நார்மல் பீப்புள் போடுற ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கும் ஆஸ் அ மாடல் நீங்கள் அஃப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் மாதிரி ஒரு ஃபிட் பாடி அதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஃப்ளாண்ட் தட் பாடி. ஸோ அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து நெசசரி பேசிக் ஐட்டம்ஸ், என்ன மாதிரி ஃபேஷன் வார்ட்ரோப் வச்சுக்கணும், என்ன மாதிரி க்ளோதிங் எல்லாம் வெரி எசென்ஷியலுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் இன்னும் டீப்பாக போகிறேன். பட் நவ் if you want the basic points from me, the grooming tipsல, so the second thing is updating your fashion wardrobe. உங்கள் பழைய துணியை நார்மல் சல்வார், சாரீஸ், நார்மல் குர்தாஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் உங்கள் பாடி, உங்கள் ஸ்ட்ரக்சர், உங்கள் ஹைட் இது பண்ணுற மாதிரி ஷூஸில் இருந்து உங்களோட செயின், உங்களோட இயரிங்ஸ், ஆக்சசரிஸ்லேருந்து அப் டு யுவர் க்ளோத்ஸ் யூ ஹாவ் டு அப்டேட். கீப் தட் இன் மைண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மேக்கப். நான் இதுக்கும் நான் என்ன வச்சே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டார்டிங் டேஸ் when I won't call me a professional model, or அப்போ தான் எனக்கு ஏதோ மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு மாடலிங்னால எனக்கு என்ன அப்படின்னு கரெக்டாக தெரியாமல் when I'm going, இனிஷியலி நமக்கு ஷூட்ஸ் இருக்கும், ட்ரையல் ஷூட்ஸ் இருக்கும், ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு நானே மேக்கப் போடுறதுக்கு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் திங்க் ஓகே நம்ம போகிறோம், நமக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க போடுவாங்க, அந்த ஷூட்டுக்கு போய் அது சூப்பராக போடுவாங்க, நம்ம போய் வந்து பண்ணிட்டு வந்துடலாம். பட் த திங் இஸ் கைஸ், ஐ திங்க் இஃப் எனி மாடல் இஸ் வாட்சிங் த வீடியோ தே கேன் ரிலேட் டு திஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நமக்கு தெரியும். Though there will be very good makeup artists also who will make us look extraordinarily beautiful, there will also be makeup artists, இது அவங்களோட மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் மேக்கப் will not suit your skin, makeup will not make you look good. நீங்கள் இருக்கிறத விட உங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாவோ இல்லைனா கொஞ்சம் உங்களை வந்து டீக்ரேட் பண்ணி காட்டிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஃப்ளாப் ஷூட்ஸ் எல்லாம் எனக்கு நிறையவே நடந்திருக்கு. That is when I realized and I got an advice from my friend who is a model in London. She said, Jenny, as a model, you have to know how to do makeup on your skin. உங்களுக்கு என்ன ஒரு மாடல்னா, ஒரு ரியல் ப்ரொஃபஷனல் ஃபேஷன் மாடல்னா ஆல்வேஸ் யூ கேனாட் ரிலை ஆன் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆர் நீங்கள் வெளியே நீங்கள் போகிறதாவே இருக்கட்டுமே, உங்களுக்கு ஒரு பேஸ், ஒரு சிம்பிள் ஸ்கின் மேக்கப், ஒரு நோ ஸ்கின் லுக், ஒரு நோ மேக்கப் ஸ்கின் லுக்காவது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு என்ன, உங்கள் ஸ்கின் என்ன மாதிரி, உங்கள் டோனுக்கு எது வந்து சூட் ஆகும், இந்த மாதிரி யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் யூ ஷுட் நோ சம் செல்ஃப் மேக்கப் அப்படின்னு சொன்னாங்க. தட் ஹிட் மீ ரியலி ஹார்ட் அண்ட் தட்ஸ் ட்ரூ.
that is when I started exploring. Already எனக்கு கொஞ்சம் மேக்கப் தெரிஞ்சாலும் கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி ஹெல்ப் எடுத்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஐ ஸ்டார்டட் ட்ரைங். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு நம்ம மேக்கப் போடும் போதே நிறைய வந்து சொதப்பல்ஸ் வருது. எனக்கு என்னோடய ஷேட் என்ன ஃபவுண்டேஷன் ஷேட் என்னோடய ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணுறது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கே இட் டுக் மீ மந்த்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கின்க்கு அப்புறம் ஸ்லோலி ஐ வென்ட் டு ஐப்ரோஸ் ஐ மேக்கப் எல்லாமே படிச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா many shoots that I do to many events எப்போவுமே எனக்கு என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அந்த டைம் I do it confidently and go. So as models, if you want to become an aspiring model or if you aspire to become a model, definitely you should know how to do some self makeup and be presentable. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். So you cannot always rely on a makeup artist. You should know, you should teach yourself how to do your self makeup, how to look presentable. உங்களுக்கு எந்த ஷேட் சூட் ஆகும் என்ன மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா when I go for shoot, மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு ஃபேஸில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன், எனக்கு இந்த பிளேஸில் வந்து எனக்கு டார்க்னஸ் கூடுதலாக இருக்கும், இங்கே வந்து எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கும், அங்கே கொஞ்சம் கூட கவர் அப் பண்ணிடுங்க, ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிடுங்க, ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிடுங்க, எங்கள் ஐப்ரோஸ் எனக்கு இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஹைலைட்டர் எனக்கு ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி I guide, and even today, even if a makeup artist is doing, it comes well, and even if there are some sodapals or flops, I can correct myself. So girls or men, boys who wants to become model, you have to know basic makeup. Next point is build your self-confidence and self-esteem. This is very important, guys. நான் வந்து ABCs of groomingல சொன்னேன் இல்லையா, behavior, communication, இந்த ரெண்டுக்குமே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் எஸ்டீமும் நீங்கள் வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான். மாடலிங் இஸ் நாட் அ கரியர். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு 10 பேர் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு ஆளாக போகும்போது உங்களை அவங்க பிக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களை அவங்க பிக் பண்ணணும்னா தேர் ஷுட் பி சம் யூனிக்னஸ் இன் யூ. அதுக்கு மெயின் போல்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் தான். ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் நீங்கள் வந்து தனியாக தெரியணும்னா, ஆஸ் ஐ செட், ஒர்க் ஆன் யுவர் கம்யூனிகேஷன், உங்கள் ப்ரொனன்சியேஷன், உங்கள் டிக்ஷன், நீங்கள் உங்கள் பாடி லாங்குவேஜ், நீங்கள் எப்படி உங்களை காட்டிக்கிறீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், வென் யூ ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், வென் யூ க்ரூம், உங்கள் ஸ்கின் கேராக இருக்கட்டும், அந்த பேசிக் க்ரூமிங் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபேஷன் வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங்கை மாற்றுறீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேக்கப் எல்லாம் தெரியுது. இதே உங்களுக்கு பாதி கான்ஃபிடென்ஸ் கொண்டு வந்துடும். வென் யூ லுக் குட், உங்களுக்கு மிரரில் பார்க்கும்போதே யூ ஷுட் திங்க் யூ ஆர் த பெஸ்ட். ஒரு மாடலாக இருக்கணும்னா, or any performer or any artist, or even if you wanted to be a speaker, எதுவாக இருந்தாலும் ஓகே, the first thing you have to have in mind is உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி அது ஒரு ஷூட்டாக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ரேம்ப், ஒரு ரன்வேயாக இருக்கட்டும், யூ ஷுட் திங்க் ஐ ஆம் த பெஸ்ட், ஐ ஆம் லுக்கிங் த பெஸ்ட். இந்த கூட்டத்திலே நான் மட்டும்தான் அழகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அங்கே அந்த கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்போ வரும்னா, வென் யூ ஒர்க் வித்இன் யுவர் செல்ஃப். ஏன்னா எப்போவுமே இந்த வேர்ல்டில் வந்து நமக்கு ஹியூமன் நேச்சரே வி கம்பேர். நம்ம ஒரு குரூப் ஆஃப் மாடல்ஸ் கூட போகிறோம்னாலும் அந்த மாடல் பார்த்தா உங்களுக்கு தெரியுது, அவங்க உங்களை விட ஒரு லைட்டர் ஸ்கின் டோன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்துடும், அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேராக இருக்காங்க, நம்ம கொஞ்சம் டார்க்காக இருக்குமா. நோ, தட் ஷுட் நாட் கம். ஆல் ஸ்கின் டோன்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இன் ஹர் ஓன் வே, ஐ எம் பியூட்டிஃபுல் இன் மை ஓன் வே. அவங்க ஹைட்டாக இருக்காங்க, நான் கொஞ்சம் கட்டையாக இருக்கேனோ அப்படி அந்த மாதிரிலாம் யூ டோன்ட் நீட் டு திங்க். நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை நீங்கள் பெஸ்ட்டாக எப்படி கொடுக்கலாம், அதில் உங்களுக்கு யூனிக் டேலண்ட்ஸ் இருக்கலாம். ஒர்க் ஆன் தேட் அண்ட் பில்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். இல்லைனா லெட் மீ டெல் யூ, இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து நின்று யூ வாண்ட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல்னா, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் கான்ஃபிடென்ஸ், போல்ட்னஸ், உங்களோட மைண்ட் செட். ஒர்க் ஆன் யுவர் பிஹேவியர் அண்ட் கம்யூனிகேஷன். அந்த உங்கள் மைண்ட் செட்டும் அது எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பர்சிஸ்டன்ஸோடு நீங்கள் வந்து திரும்ப ட்ரை பண்ணி நின்று கொடுக்குறீங்களோ, அவங்க எல்லாரும் தான் அன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் ஆக்ட்ரஸஸ், மாடல்ஸ், ஹூஎவர் யூ கால் இட். அதனால் பில்ட் யுவர் self-confidence and self-esteem, which is very important for aspiring models like you.